ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிரேவன் த ஹண்டர் அப்படின்ற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 1 ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. ஜேசி சந்தூர் டிரெக்ட் பண்ண இந்த படத்தில் ஆரியானா, ரசல் க்ரவ், கிறிஸ்டோஃபர் அபோட், அலெக்சாண்டரோ, ஆரன் டைலர் ஜான்சன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மார்வல் கேரக்டரை டிஃப்ரெண்ட்டாக டிரெக்ட் பண்ணி கதை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு மாஸான சூப்பர் ஹீரோ படமாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஆனால் இது ஒரு ஆக்ஷன் படம்னு நம்ம சொல்லலாம். காமிக் புக்கில் கிரேவன் அப்படின்ற கேரக்டரை ஒரு பயங்கரமான ஹண்டர்ன்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மிருகங்களை லவ் பண்ணுற ஒரு நல்ல அன்பான மனுஷனாக காமிச்சிருக்காங்க. காமிக்ஸில் படித்த கிரேவன் கேரக்டருக்கு நீங்கள் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு மாறுபட்டதாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமிக்கில் இருந்த மாதிரி படத்தில் இல்லாதனால பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருக்கு. இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும்தான் எக்ஸைட்டிங்காக அதே சமயம் த்ரில்லிங்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்குது. இந்த படத்தில் ரைனோன்ற கேரக்டரை தான் வில்லனாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டரை ரொம்ப பெருசுப்படுத்தி கார்ட்டூன் மாதிரி காமிச்சிருக்கிறது தான் இந்த கதைக்கு செட் ஆகாமல் இருக்கு. ரசல் க்ரவ் தான் நிக்கோலாயா நடிச்சிருக்காரு. இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவங்க தான் செர்காயா நடிச்சிருக்க ஆரன் டெய்லர், அதுக்கப்புறம் திமித்ரியா நடிச்சிருக்க ஃப்ரெட் ஹெச்சிங்கர். இவங்க 2 பேருக்கும் இவங்களோட அப்பாவை அந்த அளவுக்கு பிடிக்காது. இவங்களோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நிக்கோலாய் அவனோட 2 பசங்களையும் இல்லீகலாக நடக்கிற ட்ரக் டிராஃபிக்கிங் பிஸ்னஸில் கலந்துக்க வைக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஒரு ஹண்டிங்க்கு பிளான் பண்ணுறாங்க. அங்கே செர்காய் ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து திமித்ரியை காப்பாற்றுற முயற்சியில் சிங்கத்துக்கிட்ட அடி வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் தான் எல்லாமே தலைகீழாக மாறிடுது. செர்காய்க்கு அந்த சிங்கத்துக்கிட்ட அடி வாங்கினதுனால இவருக்கு மிருகங்களோட குணங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்புறமா தன்னோட மகனை இந்த சிங்கம் காயப்படுத்திருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த சிங்கத்தை நிக்கோலாய் கொன்னுடுறாரு. ஆனால் இந்த விஷயம் கேட்ட உடனே செர்காய்க்கு ரொம்பவே சோகமாயிடுது. செர்காய் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு இவரோட அம்மா ஊரான ரஷ்யாவுக்கு போய் செட்டில் ஆகுறாரு. அங்கே தான் இவர் கிரேவன் அப்படின்ற பேரில் கிரிமினல்ஸை டார்கெட் பண்ணி கொலை பண்ணுற ஒரு ஹண்டராக மாறுறாரு. ஆனால் இங்கேயும் இவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. இவரோட தம்பி திமித்ரிய ஒரு சிலவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கிரேவனாக இருக்கிற செர்காய் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை தான் இந்த படம் காமிக்குது. இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருக்கு. அதே சமயம் டயலாக்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா கொண்டு வந்திருந்தா இன்னுமே இந்த கதை செமையாக இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் இதோட விஷுவல்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஹாலிவுட்டில் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது புதுசு கிடையாது. ஆனால் இந்த படத்தில் சிஜிஐ அதுக்கப்புறம் டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். கதையோட ஃப்ளோவை பார்க்கும்போது எந்த ஒரு சஸ்பென்ஸும் இல்லாமல் நகர்றதுனாலேயே ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாயிடுது. இந்த படத்தில் பெரிய ஹைலைட் சீனாக இருக்கிறது கிரேவன் அவரோட தம்பியை காப்பாற்றும் போது எல்லாரையுமே அடித்து தம்சம் பண்ணுவார். அதுதான் நல்ல த்ரில்லிங்காக இருந்தது. இந்த சீனை தவிர்த்து மற்ற எல்லாமே சுமாராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆரன் டெய்லர் தான் கிரேவனாக செம்மையாக நடிச்சிருக்காரு. இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ் கிட்ட இவரோட எமோஷ்னல் கனெக்ஷன் அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஏரியானா டிபோஸோட கேரக்டரை இன்னும் டெவலப் பண்ணியிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அதே சமயம் நிக்கோலாயா நடிச்சிருக்க ரசல் க்ரோவோட பெர்ஃபார்மன்ஸ் அசத்தலாக இருந்தது. இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இவரோட நடிப்பு எல்லாமே பிரமாதமாக இருந்துச்சு. அதே மாதிரி திமித்ரியா நடிச்சிருக்க ஃப்ரெட் ஹெச்சிங்கரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. மொத்தத்தில் ஆக்ஷனோட இருக்கிற கிரேவன் த ஹண்டர் படத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.